வணக்கம் மக்களே, நீங்கள் பாரு கேட்குறது முக்கிய கம்பெனி. எங்கள் ஹோஸ்ட் சூப்பர்மேன் படம் நெருங்கிட்டு இருக்கு. அதுக்கு சப்போர்ட் அண்ட் எக்ஸைட்மெண்ட் அதிகமாகும்னு பார்த்தா ஒரு பக்கம் ஹேட்டுங்கிறது மிக பெருசாக கூட்டிட்டு இருக்கு. அந்த ஹேட்டை பரப்புறது லிட்டரலி குரூப் ஆஃப் பீப்புள். நான் யாரை சொல்ல வரேன்னு கண்டிப்பாக எல்லாருக்குமே கிளியர் அண்ட் கட்டாக புரிஞ்சிருக்கும். ஸ்னைடரோட ஃபேன்ஸை சொல்ல, ஸ்னைடர் பாட்ஸை சொல்கிறேன். தட்ஸ் கிளியர்லி அ டிஃப்ரென்ஸ். ஸ்னைடருக்கு சப்போர்ட் பண்ணி ஸ்னைடரோட படங்களை ரசிக்கிறவங்க ஸ்னைடர் ஃபேன்ஸ் என்ன மாதிரி. ஆனால் ஸ்னைடர் எடுக்கிறது தான் கரெக்டு, மற்றவங்க எவனோ அந்த கேரக்டரை தொடவே கூடாதுன்னு சொல்கிறவங்க ஸ்னைடர் பாட்ஸ். அது முக்கியமாக டிசியில் மற்ற கேரக்டர்ஸ் கூட விட்டுருவாங்க. டிசியில் அது முக்கியமாக சூப்பர்மேன். ஹென்ரி கவில் சூப்பர்மேனை தொட்ட நீ கெட்டங்கிற மாதிரி சுற்றிட்டு இருக்காங்க சில பேர். அவனுங்க இப்போ லேட்டஸ்ட் என்ன தெரியுமா பண்ணியிருக்காங்க? ஸ்னைடர் கட் அவங்களுடைய அஃபிஷியல் ரெடிட் பேஜில் இந்த ஒரு பிக்சரை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு நம்ம ஜேம்ஸ் கன்னு ரிப்ளை பண்ணியிருக்காரு. இந்த பிக்சரில் என்ன இருக்குன்னா, இட்ஸ் டைம் டு ரைஸ் அகெயின். நம்ம ஜேம்ஸ் கன்னை எதிர்த்து நிற்க வேண்டிய கடைசி நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு போருக்கு போகிற ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்டை கொடுத்துருக்காங்க. மொதல் பாயிண்ட்டு, படத்தை பார்த்துட்டு இருக்க எல்லா ஸ்பாய்லர்ஸுமே ஆன்லைனில் சொல்லணுமா. ஸோ ஏன்னா எல்லாம் இந்த ஜென்ரல் ஆடியன்ஸும் ஆன்லைனில் தானே சுற்றிட்டு இருக்காங்க. ஆன்லைனில் அந்த ஸ்பாய்லரை பச்சனா ஐயோ சே இந்த படத்தை பார்க்கணும்னு நினச்சேன், ஸ்பாய்லர் பச்சனா இனிமேல் படத்துக்கே போகக்கூடாது போல அப்படிங்கிற மாதிரி நினச்சிப்பாங்களாம். படத்தோட ஃபேன் ஸ்க்ரீனிங் வேறு நடந்திருக்கு. மேபி சொல்ல முடியாதுங்க, இப்போதுலேருந்தே ஆன்லைனில் ஸ்பாய்லர்ஸாக போட்டு தாக்க ஆரம்பிப்பாங்க. அது சில பேரோட அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கெடுத்தாலும் படம் கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் எவ்வளோ தான் படித்தாலும் அது கிடைக்கவே கிடைக்காது. படம் கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸுக்கிறதே வேறு. இன்ஃபினிட்டி வார் என் கேம்லாம் வரதுக்கு முன்னாடியே ஏகப்பட்ட ஸ்பாய்லர்ஸில் நிறைய லீக்லாம் வந்துச்சு. கண்டிப்பாக எல்லாருமே படிச்சு தான் போயிருப்பீங்க நம்புறேன். பட் அந்த படம் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸை இப்போ நீங்கள் எவ்வளோ கோடி ரூபாய் கொடுத்தாலும் கடைசி வரைக்கும் கொடுக்காது. அந்த மாதிரி படம், நான் காமனாக எல்லா படத்தையுமே சேர்த்து தான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ தான் ஸ்பாய்லர்ஸ் படித்தாலும் படம் கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸே வேறு. இந்த பாயிண்ட்லாம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்கேன், ஆன்லைனில் போய் பேட் ரிவ்யூஸ் கொடுக்கணும், கிட்டத்தட்ட ரிவ்யூ பம்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சில சமயங்களில் ஒர்க் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ராட்டன் டொமேட்டோஸ்லாம் போய் ரிவ்யூ பம்ப் நிறைய பேர் பண்ணி பல படங்கள் நாஸ்தியாயிருக்கு. பிகாஸ் ஆப்வியஸாக ஜென்ரல் ஆடியன்ஸ் படத்துக்கு முன்னாடி அது ரிவ்யூ என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துட்டு போவாங்க. நிறைய பேர் அந்த மாதிரி இருக்காங்க. பட் இப்போதைக்கு ராட்டன் டொமேட்டோஸ் IMDbலாம் பார்த்தீங்கன்னா வெரிஃபைட் அக்கௌண்ட்டாக கேட்குறதுக்கு காரணத்தினால இஷ்டத்துக்கு பல அக்கௌண்ட்ஸை கிரியேட் பண்ணிட்டு போய் ரிவ்யூ பண்ணவே முடியாது. மேபி ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் இவங்க ஸ்ப்ரெட் பண்ணலாம், ஃபால்ஸ் ரூமரை ஸ்ப்ரெட் பண்ணலாம். படம் நல்லா இருந்துச்சுன்னா இது எல்லாத்தையுமே பாசிட்டிவ் ரூமை தூக்கி சாப்பிட்டு போயிடும். படம் உண்மையிலே கேவலமாக இருந்துச்சுன்னா நானே போட்டு அடிப்பேன், கவலைப்படாதீங்க. நெகட்டிவ் ரிவ்யூவில் படம் நாஸ்தி ஆகிடும். ஆனால் படம் நல்லா இருக்கும் பட்சத்தில் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் அது எல்லாத்தையுமே தூக்கி சாப்பிட்டுடும். நல்லா இருக்கணுங்கிற கூட அவசியம் இல்லைங்க. இட்ஸ் வாட்சபிளாக இருந்தால் கூட இவங்க சொல்கிற அளவுக்குலாம் கிடையாது, படம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட ஃபேன்ஸுங்கிறவங்க இந்த படத்துக்கு போவாங்க. அண்ட் சில இடங்களில் படம் அவ்வளோ கேவலமாகடா இருக்குது, பார்த்து தெரிஞ்சுப்போம் அப்படிங்கிற மைண்ட் செட்டும் ஜென்ரல் ஆடியன்ஸுக்கு வரும். காசு எடுக்கணும்னா ஜென்ரல் ஆடியன்ஸ் கண்டிப்பாக முக்கியம். அண்ட் மோஸ்ட்லி நிறைய பேர் இந்த ஜென்ரல் ஆடியன்ஸ் ரிவ்யூஸை பார்த்து தான் போகிற அந்த சமயத்தில் திஸ் குட் ஒர்க். ஆனால் அவ்வளோ பேர் இந்த ரிவ்யூ பம்ப் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் இப்போ கம்மி. மூணாவது முக்கியமான விஷயம், தற்கொலைங்க கூட இப்படி யோசிக்க மாட்டாங்க போல். லைக் ஆன்லைனில் போய் நீங்கள் சீட்டை ரிசர்வ் பண்ணிக்கோங்க, காசு புக் பண்ணாதீங்க. ரிசர்வ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஆன்லைனில் அது ஒரு 10 நிமிஷத்துக்கு புக்டுன்னு காட்டும். ஸோ வரவங்க எல்லாருமே அது புக் ஆயிடுச்சு போல் அப்படின்னு நினச்சி கிளம்பி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. தற்கூறிங்களா, மென்டலாடா நீங்கள், ஏன்டா இப்படிலாம் யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி தான் இருக்குது. இது ஓப்பனாக ஒரு ஐடியான்னு வேறு சொல்கிறா பார்த்தீங்களாமா. யோசிச்சு பாருங்கள், இப்போ நீங்கள் ஒரு இடத்துல டிக்கெட் புக் பண்ண போகிறீங்க, 2-3 நாள் ட்ரை பண்ணுறீங்க, 3 நாளும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக அந்த படத்தை பார்க்கணும் தானே தோணும். இன்டைரக்ட்லி இட்ஸ் கோயிங் டு பி குட் ப்ரொமோஷன். இதை பார்த்தா நம்ம ஜேம்ஸ் கன்னு, டேய் நீங்களும் உங்கள் கூட இருக்க 6 பேர் இதை பண்ணால் மட்டும் போதுமாடா, என்ன தான் இருந்தாலும் என் படம் மேலே நம்பிக்கை இருக்குது, படம் வரும், சக்ஸஸ் ஆகுங்கிற மாதிரி தைரியமாகவே ரிப்ளை பண்ணியிருக்காரு. இதுக்கு அவர் ரிப்ளை பண்ணியிருக்கணுங்கிற தேவையே கிடையாது, ஆனால் தைரியமாக பண்ணியிருக்காருங்க. இது அஃபிஷியலாக போஸ்ட் பண்ணியிருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஸ்னைடர் கட் அப்படிங்கிற சப்ரெடிட் தான். ரீஸ்டோர் த ஸ்னைடர்வர்ஸ் அந்த மூமெண்ட்டை கிக் ஆஃப் பண்ண ஒரு சப்ரெடிட்னு சொல்லலாம். அவ்வளோ லெஜெண்டான சம்பவத்தை செஞ்சு இவ்வளோ கேவலமாக இறங்குவாங்க இந்த சப்ரெடிட்னா கண்டிப்பாக எதிரே பார்க்கல. நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த சப்ரெடிட்டை ரன் பண்ணிட்டு இருந்த மாடரேட்டர்ஸும் நாங்கள் இதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணல, இது ஸ்னைடர் பேருமே கெடுக்கிற மாதிரி தான் இருக்குது, யாருமே இந்த மாதிரி கேவலமான போஸ்ட்லாம் போடாதீங்கன்னு சொல்லி மாடரேட்டர்ஸும் அதுக்கான ஒரு அப்பாலஜி கொடுத்துருக்காங்கன்னா. பட் இந்த போஸ்ட் இருந்த அந்த கொஞ்ச நேரத்தில் கீழே வந்த அந்த நிறைய கமெண்ட்ஸும் நெகட்டிவாக தான் இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதில் சில பேர் ஜேம்ஸ் கன் படம் நல்லா இருந்துச்சுன்னா என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நீ ஸ்னைடருக்கு சப்போர்ட் பண்ணல உடனே எங்கேருந்து கிளம்புன்னு சொல்லி அந்த கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பிளாக் பண்ணி டெலிட் வேற பண்ணிட்டு இருந்திருக்காங்களாம். இதுலேருந்து என்ன தெரியுது, ஸ்னைடர் ஃபேன்ஸுங்கிறவங்க வேற, இவனுங்க ஸ்னைடர் கண்ணிக்க கூட இல்லை. அவரை சவத்தில் ஃபோட்டோ மாற்றி சாமியை கும்பிடுற கல்ட்டு ஸ்னைடர் கல்ட்டுன்னு தான் சொல்லணும். இந்த குறிப்பிட்ட ஆளுங்க ஸ்னைடருக்குமே கெட்ட பேர் வாங்கி தரீங்களாடா, ஒரிஜினல் ஸ்னைடர் வர்ஸ் மூமெண்ட்டுக்குமே கெட்ட பேர் வாங்கி தராங்க. என்ன கேட்டிங்கன்னா எனக்கும் வருத்தம் இருக்க தான் செய்யுது. இந்த ஹென்ரி கவில் திரும்ப ரிட்டர்ன் கூட்டு வரங்கிற பேரில் அவரை அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண வச்சு கேன்சல் பண்ணது எல்லாமே எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தம். ஹீ இஸ் த பெர்ஃபெக்ட் சூப்பர்மேன், யாராலையுமே அதை மறுக்கவே முடியாது. மேன் ஆஃப் ஸ்டீல் அல்டிமேட்டான ஒரு மூவி. அண்ட் ஸ்னைடர் கட் 4 மணி நேரம் ஸ்னைடர் கட் வாஸ் அ மாஸ்டர் பீஸுங்க, மாஸ்டர் பீஸ். என்ன கேட்டிங்கன்னா லைவ் ஆக்ஷனில் வந்த தி பெஸ்ட் ஜஸ்டிஸ் லீக் மூவின்னு சொல்லலாம். பெஞ்ச் மார்க்கே செட் பண்ணிடுச்சு. ஜஸ்டிஸ் லீக் மூவினா கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட இந்த அளவுக்கு மாசாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணி தான் போயிருக்காரு மனுஷன். அதில் எந்த ஒரு குறையுமே நல்லா சொல்ல முடியாது. ஜேம்ஸ் கன் அந்த படங்களை பீட் பண்ணணும், அவ்வளோதான். இப்போ மேன் ஆஃப் ஸ்டீலை பீட் பண்ணுற போது ஒரு கதை எழுதணும். அதுக்காக மேன் ஆஃப் ஸ்டீல் வந்துருச்சு, எங்களுக்கு இந்த படம் தான் வேணும், எங்களுக்கு சூப்பர்மேன் கிடைக்கலனா வேற யாருக்கு அந்த சூப்பர்மேன் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்கிற அந்த மனநிலைமை இருக்குல்ல, அதை நான் என்னன்னு சொல்கிறது? திஸ் இஸ் சைக்காட்டிக்குங்க, புரியுதா? ஐ மீன் அவங்க வேணும்னே இந்த பக்கம் டிசியாக கீழே இருக்கிற மாதிரி தான் தோணுது. ஹென்ரி கேவில் வாஸ் ரெடி டு கம் பேக். அதை நம்ம ஜேம்ஸ் கன் யூஸ் பண்ணல. அது எனக்கு ஒரு மிகப்பெரிய வருத்தமாக இருந்தாலும் இப்போ ஜேம்ஸ் கன் அவருக்கான ஒரு யூனிவர்ஸை ரீபூட் பண்ணுறாரு. அவருக்கான ஒரு விஷன் இருக்குது, காட்ஸ் அண்ட் மான்ஸ்டர்ஸ்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 10-11 படங்களை பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி வச்சிருக்காரு. அடுத்த ஒரு 5 வருஷத்துக்கு இந்த பிளான்களை இறக்கி என் கேம் இன்ஃபினிட்டி வர மாதிரி சம்பவம் செய்கிறதுக்கு தான் இந்த பக்கம் ஜேம்ஸ் கன் யோசிச்சே வச்சிருக்காரு. அண்ட் ஆல்ரெடி அவருக்கு ப்ராக்டிஸும் இருக்குது. அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான் கெவின் ஃபைகே. அண்ட் ஒரிஜினலாக கெவின் ஃபைகே அந்த ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ஃபேஸ் 3 போட்ட பிளான்லேயுமே நம்ம ஜேம்ஸ் கன் இன்வால்வ் ஆகியும் இருக்காரு. ஸோ அந்த பிளான் செட் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு ஜேம்ஸ் கன் தெரியும். அண்ட் இந்த பக்கம் டிசிஓவை எந்த மாதிரி கொண்டு போகணுங்கிற ஐடியாவும் ஜேம்ஸ் கன் கிட்டே இருக்குது. இப்போதைக்கு சூப்பர்மேனுக்கான ப்ரொமோஷன்லாம் செம்ம ஸ்ட்ராங்காக போயிட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் லைக் எல்லார்கிட்டையுமே சூப்பர்மேனுங்கிற அந்த கதையை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க தான் நான் சொல்லுவேன். அண்ட் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே நிறைய ட்ரெய்லர்ஸ் ஏகப்பட்ட ப்ரோமோஸ்லாம் வந்துட்டுருக்கு. எங்கேயுமே ஜேம்ஸ் கன் சூப்பர்மேனுங்கிற அந்த டைட்டிலை யூஸ் பண்ணவே இல்லை. ஜஸ்ட் சூப்பர்மேன் லோகோ மட்டும் தான் காமிச்சு ப்ரொமோஷன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த லோகோ ஹோல்ஸ் ஸோ மச் வேல்யூங்கிறது ஜேம்ஸ் கனுக்கு தெரியும். மார்க்கெட்டிங் கூட ரொம்பவே கால்குலேட்டடாக தான் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அந்த பக்கம் நம்ம ஃபேண்டாஸ்டிக் 4க்கும் ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த்துக்கும் ஷார்ட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா படத்தை கொடுத்துட்ருக்காங்க. ஐ மீன் ப்ரோமோஸுங்கிற பேர்லாம் மொத்த படத்தையுமே ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பக்கம் ஜேம்ஸ் கன் ரொம்பவே சீக்கிரட்டாக அவருடைய கதையை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காரு. எக்ஸ்பர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் ஆஃபீஸ் ட்ராக்கிங்கில் ஜேம்ஸ் கன்னோட சூப்பர்மேன் தான் ஹையஸ்ட் கலெக்ஷன் எடுக்குங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு நம்பிக்கையை பில்ட் பண்ணி தான் கொண்டு போகிறாரு. அமேசிங்கான மார்க்கெட்டிங் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஆப்போசிட்டாக எனக்கு சூப்பர்மேன் கிடைக்கலன்னா யாருக்கும் கிடைக்கக்கூடாதுன்னு சொல்கிற அந்த மனநிலைமை எந்த வகையிலுமே நல்லது இல்லைங்க. ஏன்னா இது ஒரு டிசிஓக்கான பிகினிங். டிசிஓங்கிறது தான் கிக் ஆஃப் ஆக போகுது. இந்த படத்தோட சக்ஸஸ் தான் டிசிஓ வளருமா வளராதா, டிசி படங்கள் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறதே ப்ரூவ் பண்ணும். ஹென்ரி கேவில் இல்லாதனால நாங்கள் படத்தை பார்க்க மாட்டோங்கிறத தாண்டி எங்களுக்கு இந்த கேரக்டர் தான் வேணும், எங்களுக்கு ஸ்னைடரோட அந்த படங்கள் மட்டும் தான் வேணும், வேறு எந்த ஒரு டிசி படங்களுமே வேணாம்னு சொல்கிறது இட்ஸ் அ பேட் இன்ஃப்ளூயன்ஸுங்கிறத தாண்டி என்ன மாதிரியான மைண்ட் செட்டுன்னு எனக்கு புரியல. டிசி படங்களே உங்களுக்கு வேணாமாடா, அவ்வளோதான் நான் கேட்குறேன். டிசி படங்கள் உங்களுக்கு வேணுமா வேணாமா? ஏன்னா இந்த படம் சக்ஸஸ் ஆனால் தான் டிசி படங்களே வருங்க. டிசி படமே எனக்கு வேணாம்னு சொல்கிறாங்கன்னா அப்புறம் என்னது இது? டிசியூவே ஃபெயிலியர் ஆகணும்னு நினச்சாங்கன்னா இது திரும்ப தாங்கி பிடிக்க யாரும் வரமாட்டாங்க. ஜேம்ஸ் கன்னாலே முடியலனா வேறு யாரும் வரவே மாட்டாங்க. எனக்கு புரியுது, ஸ்னைடருக்கு ப்ரீவியஸ் டபிள்யூபியோட அந்த சிஓஸ் பண்ண துரோகம்ங்கிறது அளவிட முடியாதது. அவர் அழகாக அவருக்கான ஒரு பிளானை போட்டு வச்சிருந்தாரு. ஜஸ்டிஸ் லீக் 2 and 3க்கான அந்த ஸ்டோரி போர்ட் கொண்டு ரெடி பண்ணி ஆல்மோஸ்ட் அவருக்கான அந்த விஷனும் நல்லா தான் இருந்துச்சு. ஜஸ்டிஸ் லீக் 2 and 3யோட அந்த கதையெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள், கேட்க சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த விஷனுக்கு கொண்டு வர முடியாமல் இந்த பக்கம் ஸ்னைடரை ஒதுக்கிட்டாங்க. வேறு வழியே இல்லாமல் தான் இப்போதைக்கு ரீபோட்டுங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே ஜேம்ஸ் கன் போயிருக்காரு. ஏன்னா திரும்ப ஸ்னைடர் வந்து அந்த படங்களை எடுப்பாரான்னு கேட்டிங்கன்னா கேள்விக்குறி. ரே ஃபிஷர் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு, நான் அந்த டபிள்யூபிக்குள்ளே வர மாட்டேன்னு சொல்லிட்டாரு. பென் அஃப்லெக்கும் நான் பேட்மேனை ப்ளே பண்ணுற ஐடியாலன்னு சொல்லிட்டாங்க. அந்த பக்கம் கேல் கடாட் மிகப்பெரிய கான்ட்ரவர்சியில் மாட்டிக்கின்னு நிறைய பெரிய கம்பெனிஸே இந்த பக்கம் கேல் கடாட்டை மெயின் ரோலில் ப்ளே பண்ண வைக்க வேணாம்னு சொல்லி பார்த்தா யோசிச்சுட்டு இருக்காங்களா. ஹென்ரி கேவில் வாஸ் ரெடி. அவர் ரீகாஸ்ட் பண்ணதை அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு விஷயமாக இருந்தாலும் வி ஹாவ் டு மூவ் ஆன். புது சூப்பர்மேன் புது யூனிவர்ஸுங்கிறது பில்ட் ஆகும்போது அதுக்கு சப்போர்ட் பண்ணுறது தான் சரியான விஷயமா இருக்கும். ஏன்னா இதுக்கு சப்போர்ட் பண்ணால் தான் நிறைய டிசி படங்கள் கிடைக்கும். சப்போர்ட் பண்ணாமல் குண்டு சத்துக்குள்ளே நான் திரும்ப குதிரை ஓட போகிறேன், எனக்கு பழைய காஸ்டிங் தான் வேணும்னு கேட்டிங்கன்னா பழைய காஸ்டிங் ரிட்டன் ஆகவும் ரெடியாக இல்லை, ஸ்னைடரும் வர ரெடியாக இல்லை. ஒரு கதைகள் இருக்குது, அதை வேணால் அடாப்ட் பண்ணலாமே தவிர்த்து அதை புது படங்களாக மாற்றுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. கம்ப்ளீட்டாக டபிள்யூபியோட அந்த பவர் ஸ்ட்ரக்சருங்கிறதே மாறி கிடக்குது. திஸ் இஸ் கோயிங் டு பி அ நியூ பிகினிங் ஃபார் டிசியூ. இதை நம்ம சப்போர்ட் பண்ணாதான் ஒரு 10 படங்களாச்சும் நம்ம டிசியூக்குள்ளே கிடைக்கும். சக்ஸஸ் ஆகுதோ ஃபெயிலியர் ஆகுதோ அது ஊரை கட்டி வச்சுட்டு நமக்கு படங்கள் வேணும், அதை பற்றி ஏன்டா யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க? இந்த படத்தை ஃபெயிலியர் ஆக்கணும்னு நினைக்கிறீங்க. இந்த படம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இந்த மார்வல்ஸ் படம் மாதிரி ஒரு 200 million லாஸ் ஆகிடுச்சு இந்த படம். இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? ஆஹா சே லாஸ் ஆகிடுச்சு, ஹென்ரி கேவில் ஸ்னைடரை திரும்ப கூப்பிட்டு படத்தை எடுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? வாய்ப்பே கிடையாது. இதுக்கப்புறம் சூப்பர்மேன் படத்தை எடுக்க வேணாம் தானே நினைப்பாங்க. ஆல்மோஸ்ட் லைக் 13 years கழிச்சு நம்மளுக்கு ஒரு சூப்பர்மேன் ஸ்டாண்ட் அலோன் படம் வருதுன்னு சொல்லி எக்ஸைட் ஆகாமல் தே சாபட்டாச்சிங் எவ்ரிதிங். ஆப்வியஸாக இந்த ஒரு ட்வீட், இந்த ஒரு ரெடிட் எந்த ஒரு வகையிலுமே இந்த படத்தை பாதிக்க போகிறது கிடையாது. நான் ஏன் இந்த மைண்ட் செட்டுங்கிறத நான் கேட்க வரேன். ஸ்னைடர் ஃபேன்ஸை சொல்ல, நானே ஒரு ஸ்னைடர் ஃபேன் தான். ஸ்னைடர் எல்லா படங்களும் பிடிக்கும் எக்ஸப்ட் ரெபல் மூன். அந்த ஃப்ரான்ச்சைஸ்குள்ளே நான் போக விரும்பலங்க, கேவலமாக தான் இருக்கும். பட் ஸ்னைடரோட எல்லா படங்களுக்கும் நான் அடிமை. அந்த ஸ்னைடர் பாட்ஸ் இருக்காங்களே அவங்க ஸ்னைடருக்கே சப்போர்ட் பண்ணாதவங்க. ஸ்னைடர் படங்கள் பிடிக்கும், ஸ்னைடருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்லுவாங்க. ரெபல் மூன் அந்த பக்கம் ஊற்றி மூடி கிடக்குது, அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா? ஸ்டார் வார்ஸ்க்கு ஆப்போசிட்டாக ஒரு பெரிய டார்க்கான ஸ்டார் வார்ஸ் படத்தை நான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்னைடர் அவரோட மொத்த திறமை எல்லாத்தையுமே கொட்டி நெட்ஃப்ளிக்ஸ் கூட ஒரு கிட்டத்தட்ட 5-6 படங்கள் டீல் போட்டு ரெபல் மூன் ஃப்ரான்ச்சைஸே பில்ட் பண்ணாரு. ஒரு பையன் சப்போர்ட் பண்ணல, படம் கேவலமாக இருந்துச்சு, அதுதான் உண்மை. பட் ஸ்னைடர் பாட்ஸ்ன்னு சொல்லி இந்த பக்கம் இந்த சூப்பர்மேன் வரவிடாமல் தடுக்கிறீங்களே, நீங்கள் என்ன ரெபல் மூனுக்கு சப்போர்ட் பண்ணல? டைரக்ட் கட்டு ஸ்டாண்டர்ட் கட்டுன்னு சொல்லி
12 மணி நேரம் ஃபுட்டேஜை வந்து பார்த்தீங்கன்னா ரெபல் மூனுக்கு ரிலீஸ் பண்ணாங்க. 12 மணி நேரம் படம் யோசிச்சு பாருங்க. அதுக்கு சப்போர்ட் பண்ணி ஸ்டார் வார்ஸ்க்கு ஆப்போசிட்டாக ஒரு யூனிவர்ஸை பில்ட் பண்ணிட்டு போக வேண்டியதானே. அதுக்கெல்லாம் எங்கெல்லாம் தேவை சப்போர்ட் பண்ணுதோ அதுக்கெல்லாம் பண்ணவே மாட்டாங்க. தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்கீங்களா, அவ்வளோதானே நான் சொல்லுவேன். ஸ்னைடர் பாட்ஸ் ஆர் நாட் டிசி ஃபேன்ஸ், தே ஆர் டிசி ட்ரோல்ஸ், அவ்வளோதான். அவங்கள பொறுத்த வரைக்கும் ஸ்னைடர் உருவாக்கின அந்த கேரக்டர்ஸ் மட்டும்தான் டிசியில் ப்ளே பண்ணணும். அந்த கேரக்டர்ஸை வச்சு மட்டும் தான் படங்கள் எடுக்கணும், மற்ற எந்த ஒரு கேரக்டர்ஸும் வரக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இப்படி நினச்சா ஒரு படம் கூட வராதுரா, அதான் உண்மை. ஸ்னைடரே வந்து திரும்ப இந்த ஜஸ்டிஸ் லீக் 2 and 3 எடுத்தாலும் அவருடைய கதை அதோடய முடிஞ்சு போச்சு. திரும்ப ஃப்ரெஷ்ஷாக யாராவது ஒருத்தவங்க வந்து ரீபூட் பண்ணி தான் ஆகணும். ரீபூட் இஸ் அ கல்ச்சர். அந்த பக்கம் ஏகப்பட்ட ஸ்பைடர்மேன், இந்த பக்கம் ஏகப்பட்ட பேட்மேன் சொல்லி வந்துட்டே இருக்காங்க. யாருக்கெல்லாம் எந்தெந்த கேரக்டர்ஸ்க்குலாம் டிமாண்ட் அதிகமாக இருக்கும் அவங்களாம் தொடர்ந்து ரீபூட் பண்ணப்படுவாங்க. இன்னொரு 20 வருஷம் கழிச்சு மார்வெலே ரீபூட் ஆகும். 20 வருஷம் கூட சொல்ல முடியாது. இந்த சீக்ரெட்டாஸே ஒரு சாஃப்ட் ரீபூட்னு சொல்கிறாங்க. மியூட்டன்ட் சாகா முடிச்ச அப்புறம் நம்ம எதிர்பாராத ஒரு பயங்கரமான ரீபூட் வரதான் போகுது. புது அயன்மேன், புது கேப்டன் அமெரிக்கான்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. இட்ஸ் அ கல்ச்சர். ஹாரி பாட்டர் ரீபூட் நடக்கலையா? இந்த ரீபூட்லாம் சாதாரண ஒரு விஷயம். பட் நம்ம எதிர்பார்த்த சமயத்தில் டிசி வளரும்னு நினைக்கிற அந்த சமயத்தில் சீக்கிரமாகவே டிசி ரீபூட் வந்துருச்சு. அதுதான் ஒரு வார்த்தையுமே தவிர்த்து இட் இஸ் இன்எவிட்டபிள், இது சப்போஸ் டு ஹேப்பன். சீக்கிரமாக வந்துருச்சே, 2 வித்தியாசமான யூனிவர்ஸை நம்ம வாழ்க்கையில் பார்த்துட்டோமே அப்படின்னு நினச்சி போகிறத விட்டுட்டு சப்போர்ட் பண்ண மாட்டேன், அதை ஊற்றி முடுங்க, அதை வந்து கேன்சல் பண்ணணும், அது பண்ணணும், இது பண்ணணும்னு சொல்கிறதுலாம் சரியான விஷயமே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த டேவிட் கார்ன்ஸ் சூப்பர்மேனை இப்போயே போட்டு கிழிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இன்னும் படத்தை பார்க்கலங்க. படத்தை பார்க்காத வரைக்கும் எனக்கு அந்த ட்ரெய்லர்ஸ் வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக தான் இருந்துச்சு. கலர்ஃபுல்லாக இருக்குது. காமிக்கில் ஆல் சீசன் ஆல் ஸ்டார் சூப்பர்மேன் இன்ஸ்பயர் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அது தெளிவாகவே தெரியுது. மோர்லைக் காமிக் அக்யூரேட்டான சூப்பர்மேனை காமிக்க பார்க்குறாங்க. புரியுதா? இது ட்ரெய்லர்லேருந்து நான் தெரிஞ்சுக்கிற விஷயம். படத்தை பார்க்கும்போது குப்பை மாதிரி இருந்துச்சுன்னா வந்து அந்த படத்தை வறுக்க போகிறதே நான் தான்டா. ஆனால் அந்த படமே வரக்கூடாதுன்னு நினைக்கிறதுலாம் என்ன மாதிரியான கான்செப்ட்? நிறைய பேர் இந்த பக்கம் ஹென்ரி கவில் சூப்பர்மேன், டேவிட் கார்ன்ஸ் சூப்பர்மேனை கம்பேர் பண்ணலாம் போடுறீங்க. 2 பேரும் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் இட்ரேஷன். அந்த பக்கம் நம்ம சூப்பர்மேனை காடாக காமிக்கணும்னு நினைச்சாரு ஸ்னைடர். அது வேற. ஜேம்ஸ் கன் சூப்பர்மேனை ஹியூமனைஸ் பண்ணியிருக்காரு. அது கம்ப்ளீட்டாக வேற. ஒரிஜினலாக காமிக்கில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேரியேஷன் ஆஃப் சூப்பர்மேன் இருக்காங்க. சில்வர் ஏஜ் சூப்பர்மேன்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா காட் லெவல் பீயிங் அந்த மனுஷன் லிட்டரலி ஷேப் ஷிஃப்ட் பண்ணுவாருங்க. புரியுதா? உடம்பையே மாற்றி அமைக்கக்கூடிய தன்மை அந்த சூப்பர்மேனுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தால் கதையெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்லி கொஞ்சம் பவர் டவுன் பண்ணி நியூ 52ல் கிட்டத்தட்ட சூப்பர்மேனை ஹியூமனைஸ் பண்ணாங்க. நியூ 52க்கு அப்புறம் வந்து சூப்பர்மேன் எல்லாருமே நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹீஸ் அ ஏலியன் ட்ரைங் டு பி ஹியூமன். அதான் கான்செப்டாகவே இருக்கும். அண்ட் அதுதான் உண்மையும். சூப்பர்மேன் இஸ் மோர் ஹியூமன் தென் ஹியூமன்ஸ். சூப்பர்மேனுக்கு இருக்க அந்த ஹியூமனிட்டி வேறு யாருக்குமே கிடையாது. அவன் ஏலியனாக இருந்து ஹியூமனாக வர ட்ரை பண்ணல, ஹியூமன்ஸை விட இன்னும் பெட்டரான ஹியூமனாக இருக்க பார்க்குறான். நான் ஸ்னைடர் அதை கொஞ்சம் பட்டி திங்கிங் பண்ணி ஹென்ரி கவிலை காட் லெவல் பீயிங்காக கொண்டு போனார். இஸ் மோர் ஏலியன் தென் ஹியூமன்ஸாக இருந்தார். அது வேறு இட்ரேஷன். அது ஸ்னைடரோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் எடுத்துட்டு அந்த இன்ஜஸ்டிஸ் ஸ்டோரி லைனுங்கிறது போகும். என்ன கேட்டிங்கன்னா ஸ்னைடர் ஆக்சுவலாக இன்ஜஸ்டிஸ் ஸ்டோரி லைனை தான் ஃபாலோ பண்ணியிருக்காரு. அது எர்த் 2 சூப்பர்மேன். நாம் படிக்கிற மோஸ்ட் ஆஃப் த சூப்பர்மேன் பார்த்தீங்கன்னா எர்த் 1. அதுவும் இந்த ஜேம்ஸ் கான் அடாப்ட் பண்ணியிருக்க டேவிட் கார்ன்ஸ் பட்டோட சூப்பர்மேன் வந்து ஆல் சீசன்ஸ் அண்ட் ஆல் ஸ்டார் சூப்பர்மேனோட இன்ஸ்பிரேஷன். 2 கான்செப்ட்லையுமே 2 காமிக்லையுமே சூப்பர்மேன் செம்ம ஹியூமனைஸ் பண்ணப்பட்டிருப்பாரு. அதுவும் ஆல் ஸ்டாரில் லிட்டரலி சூப்பர்மேன் சாகிற நிலைமையில் இருப்பார். அதுக்கு அந்த எல்லோ சன் ரேடியேஷன் மூலிமா சூப்பர்மேன் லிட்டரலி சாகிற பொசிஷனுக்கு போயிருப்பாரு. அப்படி இருந்தும் நான் கடைசி சாகிறதுக்கு முன்னாடி மக்களுக்கு ஹெல்ப் பண்ணி தான் போவேன்னு சொல்லி சின்ன சின்ன விஷயங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு. லிட்டரலி இந்த ஃப்ரேம் எடுத்து பாருங்க. இந்த சமயத்தில் சூப்பர்மேன் சாகிற சிச்சுவேஷனில் இருக்காரு. மோர்லைக் அவருடைய 11th லேபர் நினைக்கிறேன். இதை பண்ணுங்கிற தேவையில்லை. பட் அந்த சமயத்தில் சாக போகிற ஒரு பொண்ணை அவர் பேசி காப்பாற்றி கொண்டு வந்து அமைதியாக இறக்கிட்டு போவார். பேசி காப்பாற்றுவார். ஏன்னா அந்த பொண்ணு இப்போ காப்பாற்றி கொண்டு போய் கீழே இறக்கி விட்டா நாளைக்கு ட்ரை பண்ண மாட்டான்னு என்ன அர்த்தம்? சூப்பர்மேன் ட்ரை டு கன்வின்ஸ். அதே மாதிரி சில இடங்களில் பூனைக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுவார். ஒரு பொண்ணு செல்ஃபி கேட்பான்னு செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு போவாருங்க. சிரிப்பார், அழுவார், அதிகமான எமோஷன்ஸை வெளிக்காட்டுவார். அதை தான் இப்போதைக்கு டேவிட் கார்ன்ஸ் வெட்டுக்குமே நம்ம ஜேம்ஸ் கான் அடாப்ட் பண்ணியிருக்காரு. அதிகமான எமோஷன் அண்ட் எக்ஸ்பிரஷன்ஸை வெளிப்படுத்தக்கூடிய மோர்லைக் ஒரு வீக்கஸ்டான சூப்பர்மேன். ஆப்வியஸாக அதை ஜேம்ஸ் கானுமே அக்செப்ட் பண்ண தான் செஞ்சிருக்காரு. ஏன் வருஷம் சூப்பர்மேன் பாஞ்சு இந்த உலகங்களை பஞ்ச் பண்ணி உடைப்பான் அந்த மாதிரிலாம் கிடையாது. அவ்வளோ ஸ்ட்ராங்கெல்லாம் எழுதலை. என் வேர்ஷன் சூப்பர்மேன் கொஞ்சம் வீக்கஸ்ட்டாக இருப்பார். ஹியூமன்ஸோட கனெக்ட் ஆவார். கொஞ்சம் கொஞ்சமாக தான் பில்டப் பண்ணிப்பார். ஏன்னா வீக்கஸ்ட் கேரக்டருக்கு தான் பெட்டர் ஸ்டோரி லைன் எழுத முடியும். அதில் சூப்பர்மேனே வீக்கஸ்ட்டாக காமிக்கும் போது இன்னும் பெட்டராக அந்த கேரக்டர் டெவலப் பண்ண முடியும். ஓவரால் ஸ்டோரி லைன் ஆர்க்கையுமே பெட்டராக கொண்டு போக முடியும். சூப்பர்மேனுக்கு சொல்கிறேன். ஸ்னைடர் அந்த பக்கம் ஹென்ரி கவிலை லிட்டரலி காட் லெவல் பீயிங்காக புஷ் பண்ணியிருந்தாரு. அது ஒரு டிஃப்ரெண்ட் இன்ட்ரெஷன். சூப்பர்மேனை எல்லாரும் மூளைக்கு ஒரு ஏலியன் காடாக தான் பார்த்துருந்தாங்க. அவங்களுக்கு ஹியூமன்ஸ் கூட இந்த சூப்பர்மேனை கனெக்ட் பண்ணி பார்ப்பாங்களாங்கிறது கேள்விக்குறி தான். பட் நம்ம கண்ணுக்கு சூப்பர்மேன் தான் இதாண்டா அப்படி ஒரு ஃபீலை கொண்டு வந்திருக்கும். அண்ட் அதுக்கேற்ற ஃபிசிக்கல் பில்ட்டுமே ஹென்ரி கவிலுக்கு இருக்கும். மனசு அதுக்காகவே செதுக்கப்பட்டிருப்பாரு. அந்த பிளாக் சன் சூப்பர்மேன்லாம் அல்டிமேட்டாக இருப்பார். பட் காட் லெவல் ஒரு கடவுள் லெவலுக்கு புஷ் பண்ணப்பட்டிருக்க அந்த காரணத்தினால அந்த சமயத்தில் நம்ம ஹென்ரி கவில் சூப்பர்மேன்
பெருசாக எக்ஸ்பிரஷன்ஸ் எதுவுமே காட்ட மாட்டாருங்க. ஸ்டாய்க்காக இருப்பார்னு சொல்லுவாங்க. நீங்கள் கூட தேடி பாருங்க, ஸ்டாய்க் சூப்பர்மேன் போட்டாலே ஹென்ரி காவில் தான் இருப்பார். அது ஹென்ரி காவிலோட பிரச்சனை கிடையாது, எழுதப்பட்ட சூப்பர்மேன் கேரக்டரோட பிரச்சனை. சூப்பர்மேன் இப்படி தான் இருக்கணுங்கிற விஷனில் ஸ்னைடர் கொண்டு வந்திருப்பாரு. ஃபைனலாக இந்த பக்கம் டார்க் சைட் சூப்பர்மேனை டேக் ஓவர் பண்ணும்போது அந்த சமயத்தில் இன்ஜஸ்டிஸ் வெர்ஷன் ஆஃப் சூப்பர்மேன் மோர் லைக் ஒரு டெட்லியஸ்ட் சூப்பர்மேனை நம்ம பார்த்துருப்போம். பட் அது நம்ம காமிக்கில் படிக்கிற சூப்பர்மேனே கிடையாது. இஸ் அ ஃப்ரீ ஃப்ளோயிங் ஹாப்பியஸ்ட் பர்சன், ரொம்ப ஆப்டிமிஸ்டிக்கான பர்சன். சிரிச்சுக்கிட்டே சில விஷயங்களை அழகாக ஹேண்டில் பண்ணக்கூடிய ஆளுங்க. அதுக்கே எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்துவார். ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் சூப்பர்மேனாக சுற்றிட்டு இருந்தவரா. அதை நீங்கள் ஆல் ஸ்டார் அண்ட் ஆல் சீசன் காமிக்கில் தெளிவாகவே பார்க்கலாம். அதை இன்ஸ்பயர் பண்ணி வரும்போது கண்டிப்பாக இந்த டேவிட் காரன்ஸ் மட்டும் அந்த மாதிரி தானே இருக்க செய்வார். அதிக எக்ஸ்பிரஷன்ஸை காமிக்கிறாரு. லூயிஸ் லேன் கூட கொடுக்குற அந்த இன்டர்வியூலே ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி கத்துறாரு. எனக்கு இவ்வளோ பவர்ஸ் இருக்குது, இந்த உலகத்தை காப்பாற்றக்கூடாதுன்னு சொல்லி கத்தும்போதே அந்த சூப்பர்மேனோட மனநிலைமையை உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் மூலிமா சூப்பர்மேன் கேரக்டர் கொஞ்சம் வீக்காக மாற்றி அதன் மூலிமா கேரக்டர் டெவலப் பண்ணும்போது இன்னும் சூப்பர்மேன் கூட நம்மளால் கனெக்ட் ஆக முடியும். காமிக்கில் வர மாதிரி ஃப்ரீ ஃப்ளோயிங் ரொம்ப பிரைட் அண்ட் கலர்ஃபுல்லான மெட்ரோபாலிஸ், எக்ஸ்பிரஷன்ஸை வெளிப்படுத்தக்கூடிய சூப்பர்மேன், ஆப்டிமிஸ்டிக்காக கூடியன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை அழகாக கொண்டு வந்திருக்காங்க. இது எர்த் 1ல் நடக்கிற சூப்பர்மேன் கதை. அந்த நம்ம வழக்கமாக படிக்கிற அந்த காமிக் சூப்பர்மேனோட கதை. ஸ்னைடர் கட், ஸ்னைடர் சூப்பர்மேன், ஹென்ரி கேவில் எல்லாருமே வேற ஒரு பேரலல் எர்த்தில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபியூச்சரில் 2 எர்த்தையுமே ஒன்றா மச் பண்ணால் நல்லா தான் இருக்கும். பட் ரெண்டுமே செப்பரேட் யூனிவர்சஸ், செப்பரேட் டிஃப்ரெண்ட் இட்ரேஷன், செப்பரேட் வேர்ஷன்ஸுங்கிற மாதிரி ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? அந்த சூப்பர்மேன் இல்லைனா இந்த சூப்பர்மேனை வேணாம்னு நினைக்கிறதுலாம் தப்பான விஷயங்க. அண்ட் லைஃப் லாங்காக ஒரு மிகப்பெரிய சூப்பர்மேன் கன்னியாக இருந்தவர் தான் ஜேம்ஸ் கன். இப்போதைக்கு தன்னுடைய ஃபேன் பை சமூகத்தை தான் காமிக்க ட்ரை பண்ணியிருக்காரு. தனக்கு தெரிஞ்ச தனக்கு ஃபேவரட்டான சூப்பர்மேனை கண்ணில் காமிக்க ட்ரை பண்ணுறாரு. எமோஷன்ஸ் கூட எந்த அளவுக்கு ஜேம்ஸ் கன் விளையாடுவார்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில் இந்த படம் முடிஞ்சு வெளில வரும்போது ஒரு ஃபீல் குட் சாட்டிஸ்ஃபைங்கான மூமெண்ட்டோட தான் நீங்கள் வெளில வரீங்க அப்படிங்கிற மாதிரி ஜேம்ஸ் கன் மென்ஷன் பண்ணும்போது ஐ ட்ரஸ்ட் ஹிம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சு காட்டியிருக்காரு. அண்ட் குரூப் ஆஃப் சூப்பர் ஹீரோஸாக அழகாகவும் ஹேண்டில் பண்ணியிருக்காரு. இந்த படத்துலையுமே ஏகப்பட்ட குரூப் ஆஃப் மெம்பர்ஸ் வராங்க. இருந்தாலும் சூப்பர்மேனுக்கு தான் ஸ்பாட்லைட் இருக்கும், சூப்பர்மேனை தான் நீங்கள் ரசிப்பீங்கன்னு வேற சொல்லிட்டு போயிருக்காரு. யாருன்னே தெரியாத கார்டியன்ஸ் ஆஃப் கேலக்சிக்கு அவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் கிரியேட் பண்ண மனுஷன் தனக்கு ஃபேவரட்டான அண்ட் வேர்ல்டு ஃபேமஸாக இருக்கக்கூடிய சூப்பர்மேனை சொதப்பிடவன்னு நினைக்கிறீங்களா? அப்படி சொதப்பிட்டார்னா அடின்னு நடிக்க வேண்டியது தான். பட் அதுக்கு முன்னாடியே படத்தை பார்க்காதீங்க, ஃபெயிலியர் ஆக்குங்க அப்படின்லாம் சொன்னீங்கன்னா டிசியூவே ஜெயிக்காதுங்க. டிசிக்கு படங்களே வராதுங்க. அவள் தான் கடையை சத்திட்டு கிளம்ப வேண்டியது தான். மார்வல் மட்டும் தான் ஓடிட்டு இருக்கோம். இல்லை நான் டிசி சப்போர்ட்டர்னு சொல்லி வேறு சில ஸ்னைடர் பஸ் சுற்றிட்டு இருக்காங்க. உண்மையிலே சப்போர்ட்டராக இருந்தீங்கன்னா எல்லா படங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கடா. எங்களுக்கு கிடைக்கலனாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற தாட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா டிசி இஸ் காமன் ஃபார் எவ்ரி ஒன். உங்களுக்கு திரும்ப ஒரு விஷயம், புது விஷயம் கிடச்சிருக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஸ்னைடர் வெர்ஷன் வேணும்னா இப்போதைக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் ஒரு காமிக் வெர்ஷனில் அதை கொடுக்குறது தான். மேன் ஆஃப் ஸ்டீல் 2 ஐடியாலாம் இருந்திருக்கு. பட் ஸ்னைடர் எடுக்கிற மாதிரி கிடையாது. கிறிஸ் மெக்வேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை பிச்லாம் பண்ணியிருக்காராம். ஹென்ரி கேவில் ரிட்டர்ன் அனௌன்ஸ் பண்ணல. அந்த சமயத்தில் மேன் ஆஃப் ஸ்டீல் 2 வர வேண்டியது, அதை கேன்சல் பண்ணி தான் ஜேம்ஸ் கன் இந்த வேலையை செஞ்சிருக்காரு. என்ன கேட்டிங்கன்னா ஜேம்ஸ் கன் பண்ண ஒரு பெரிய தப்பு லைக் இந்த ஹென்ரி கேவில் ரிட்டர்ன் அனௌன்ஸ் பண்ண கொஞ்ச நாட்களே அவரை கேன்சல் பண்ணுது, ஃபயர் பண்ணுது. ஃபேன்ஸுக்கு ஹோப்பை கொடுத்து அடைக்க வச்ச மாதிரி ஆயிடுச்சு. எனக்கும் அந்த கொஞ்சம் காலகட்டத்தில் கோவங்கிறது அதிகபட்ச உச்சத்தில் தாங்க இருந்துச்சு. ஜேம்ஸ் கன் ஏன்டா அப்படி பண்ணுற, இப்போ தான் ஹென்ரி கேவில் ரிட்டர்ன் வரான் அப்படின்னு சொல்லும் போது தான் எனக்கு ரொம்ப ஃபீல் ஆச்சு. பட் இந்த ஜேம்ஸ் கனுக்கான அந்த ஒரு விஷன், அவர் என்ன அந்த யூனிவர்ஸை பிளான் பண்ணி வச்சிருக்காருன்னு சொல்லி கேட்கும்போது அண்ட் இப்போதைக்கு சூப்பர்மேன் ட்ரெயிலெலாம் பார்க்கும்போது டிசியோ மேலே வரதுக்கு ஒரு ஃபைட்டிங் சான்ஸ் இருக்குங்கிறது புரியுதுங்க. ஸோ ஐ ஹோப் இட் ரியலி ஒர்க்ஸ். சூப்பர்மேன் படம் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நல்லா இருக்கணும், வேறு வழியும் இல்லை. சூப்பர்மேன் மாதிரியே ஒரு நம்பிக்கையோடு நான் காத்துட்ருக்கேன். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. அண்ட் ப்ளீஸ் ஸ்னைடர் பாக்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. திரும்ப அந்த ஸ்னைடர் உள்ளே வருது, உங்களுக்கு அந்த படங்கள் கிடைக்கிறதுலாம் நடக்காத விஷயம். ஸ்னைடர்ஸ் வில் நெவர் ரெஸ்டோ. காமிக் வடிவத்தில் கிடைக்க வாய்ப்புகள் அதிகம். அதுக்காக நினச்சி போராடலாமே தவிர்த்து லைவ் ஆக்ஷன் இட்ஸ் அ ஹார்ட் சாய்ஸ். அதுக்காக எங்களுக்கு டிசி படமே வேணாம், எனக்கு வந்தால் ஸ்னைடர் படங்கள் தான் வேணும், இல்லைனா நான் வந்து அமைதியாக இருந்துக்கிறேன், எங்களுக்கு வேறு எதுவுமே வேணாம்னு நினைக்கிறது இட்ஸ் அ வெரி பேட் மென்டாலிட்டிங்க. அண்ட் ஸ்னைடர் பாக்ஸ் பண்ணுற அந்த வேலையால் ஸ்னைடர் ஃபேன்ஸுக்குமே கெட்ட பேர் தான் நான் சொல்லுவேன். படம் பிடிக்கலையா கழிவு ஊற்றுறது நல்லது. பட் படத்துக்கு முன்னாடியே அதை சாபட்டேஜ் பண்ணி டிசியூவே வளர விடாமல் பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஸ்னைடர்வர்ஸ் அழிஞ்ச மாதிரி கன்வர்ஸும் அழிஞ்சு போச்சுன்னா DCU will never rise again. யோசிச்சு பாருங்கள், சப்போஸ் DCU சக்ஸஸ் ஆச்சுன்னா மேபி ஃபியூச்சரில் ஜேம்ஸ் கன் ஸ்னைடரையே உள்ளே கூட்டிகிட்டு வந்து இன்ஜஸ்டிஸ் யூனிவர்ஸை எல்ஸ்வர்த் ஸ்டோரியாக பில்ட் பண்ணலாம். நம்ம சூப்பர்மேன் இன்ஜஸ்டிஸ் சூப்பர்மேனை பார்க்குற மாதிரி கூட கதையை கொண்டு போகலாம். தட் குட் ஹேப்பன்ல. அதுக்கு நீங்கள் இந்த யூனிவர்ஸை ஜெயிக்க வைக்கணும். அதை ஜெயிக்க வைக்கிற மனநிலைமை ஸ்னைடர் பாக்ஸ் கிட்டே இருக்கா இல்லைங்கிறத பொறுத்தது பார்ப்போம். நீங்கள் யார்ப்பா? ஸ்னைடர் பாட்டா? ஸ்னைடர் ஃபேன்ஸா? ஸ்னைடர் சப்போர்ட்டர்ஸாக இருக்கவங்க இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்கள் தாச்சும் உங்களை வியூஸை மறக்க வைக்கல காம் பண்ணிட்டு அந்த லைக் பண்ணி தட்டி விடுங்க. நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான விட எல்லாம் பண்ணிட்டு இருக்கும். ஹேவ் ஃபன் கைஸ். வாட்டா.